கொரிந்தியர் 2:10 நாம் வாசிக்கலாம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். இதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, மனிதருடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை, அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு, தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை உலக தோற்றம் முதற்கொண்டு கண்களுக்கு தெரியாமல், செவிகளில் தொனிக்காமல், இருதயத்தில் உணராமல் இருந்த ஒரு மகத்துவம், ஒரு காஸ்பல். தேவன் மனிதனானார். மனிதருக்காக எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். இந்த வெளிப்பாட்டை அநேகம் பேர்கள் காணாமலும் கேட்காமலும் இருதயத்திலே உணராமலும் இருந்தார்களாம். ஆனால் தேவ ஆவியை பெற்ற நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ரகசியங்களை எல்லாம் நாம் அறிந்து இன்னைக்கு ரட்சிக்கப்படுவதற்கு காரணம், தேவ ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை அவர் திறந்ததினால், தேவ ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை அவர் திறக்க சித்தம் கொண்டபடியினால், ஆவியானவர் மூலமாகத்தான் நமக்கு அந்த வெளிப்பாடே வந்திருக்கிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. நல்ல கவனிங்க, பிதாவுடைய சித்தம், குமாரன் மூலமாய் கிடைக்கும் கிருபை, ஆவியானவர் அசைவாடி கிரியை செய்கிற தேவனுடைய வல்லமை. 3 of them are working together. It is the will of the Father. It is the grace through the Lord Jesus Christ. And it is because of the movement of the Holy Spirit. இது எல்லாம் இந்த வெளிப்பாடு, இந்த ஆவியானவர் மூலமாகத்தான் இந்த ரகசியங்களை, மகத்துவங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆவியானவர் அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அவருடைய வேலையே சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்தி நாம் அந்த அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். யோவானின் சுவிசேஷம் 16:13 வாசிக்கும் போது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். நல்ல கவனிங்க, அவர் வரும்போது அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். இன்னைக்கு நம்ம ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? ஆவியானவர் நம்மளை அந்த ட்ரூத்துக்குள்ள நடத்தினால தான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்க. சொல்லுங்க ஆமென். இல்லாவிட்டா நீங்க யாரா இருந்திருப்பீங்க? இன்னும் விக்கிறவங்களை வணங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆவியானவர் உங்க உள்ளத்துல வந்து, இல்லப்பா இது தப்பு, இதுதான் கரெக்ட்னு சொல்லி உங்க உள்ளத்துல திறந்ததுனால தான் இன்னைக்கு நீங்க சத்தியத்திற்குள்ள வந்திருக்கிறீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க நன்றி ஆவியானவரே. சொல்லுங்க கையை உயர்த்தி நன்றி ஆவியானவரே. ஆவியானவர் நம்மளை சத்தியத்துக்குள்ள நடத்துகிறவராக இருக்கிறார். அது மட்டும் இல்ல, இந்த ஆவியானவரை குறித்து நம்ம தியானிச்சோம்னா இன்னும் நிறைய காரியங்களை நீங்க அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானின் சுவிசேஷம் 14 16 வரையிலும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு, அவர் இந்த பூமியை விட்டு பிரியும் முன்பாக கடைசியாக அவர்களுக்கு கொடுக்கிற பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிஃபோர் ஹி லெஃப்ட் திஸ் வேர்ல்ட், அவர்கள்ட்ட பார்த்து சொல்றார், உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக, நான் உங்களை விட்டு போன பிறகு வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு நான் அனுப்புவேன்.
அவர் வந்து உங்களை நடத்துவாரு, அவர் உங்க கூடவே இருப்பாரு, அவர் உங்களுக்குள்ள இருப்பாரு. உலகம் அவரை பார்க்காது, ஆனா விசுவாசிக்கிற உங்களுக்குள்ள அவர் செயல்படுவாரு. கையை உயர்த்தி ஆமேன் சொல்லு. சத்தமா ஒரு ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ அவர் வந்து இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள்ட்ட அனுப்புறேன்னு சொல்லிட்டு போனார். வேற ஒரு தேற்றரவன் அனுப்புறேன்னு சொல்லிட்டு போனார். இந்த உலகம் அவரை அறியாது, ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார். யோவான் 16:8 வாசித்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆனா யார் அதை ஏற்றுக்கொள்வார்கள்? அவரை விசுவாசிக்கிறவர்கள் பாவத்தை குறித்து எச்சரிக்கப்பட்டு அதிலிருந்து வெளியே வருவாங்க. கையை உயர்த்தி ஆமேன் சொல்லு. நம்மெல்லாம் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட வந்து அப்படி செயல்பட்டதுனால எச்சரிக்கப்பட்டு, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, இந்த ஞானத்தை அறிவை நமக்கு உணர்த்துறதே இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். அவரால் தான் நம்ம உணர்த்தப்படுகிறோம். அவர் தான் நமக்கு அந்த உணர்வை கொண்டு வருகிறவரே அவர் தான். அவருடைய அந்த உணர்வு நமக்குள்ள வர்றதுக்கு காரணமே, நான் ஒரு பாவி, என்னை மீட்பதற்காக இயேசு மரித்தார், நான் மாறணும், நான் மாற்றத்தை விரும்பணும்னு சொல்லி, எனக்கு இனிமேல் பாவம் வேண்டாம், நான் தவறா இது வரைக்கும் வாழ்ந்துட்டேன், நான் மாற்றத்துக்கு நான் வந்து விரும்புகிறேன்னு சொல்லி அந்த உணர்வை கொண்டு வர்றதே இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11:2 வாசித்து பாருங்கள். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும், ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாய் ஏசாயா சொன்னது. ஆனால் இதே தான் நம்ம மேலையும் அதே ஆவியானவர் தான் வந்து இறங்கியிருக்கிறார். ஞானத்தை கொடுக்கிறவர், உணர்வை கொடுக்கிறவர், ஆலோசனையை கொடுக்கிறவர், பலனை கொடுக்கிறவர், அறிவை கொடுக்கிறவர், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தருகிறவர். அதனால தான் இந்த ஆவியானவர் சத்தியத்துக்குள்ள நடத்துறார். ஏன்? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தா சத்தியத்துக்குள்ள நடப்போம். நான் சொன்னதை புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லு. ஆவியானவர் உள்ள இருக்கிறதுனால தாங்க இன்னைக்கு நம்ம வந்து இப்படி நடக்கிறோம். ஏன்னா அவர் வந்து சத்தியத்துக்குள்ள நடத்துவார், கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை கொடுப்பார். That is the Spirit of God. The Spirit of God குறித்து நம்ம வாசிக்கும் போது அவர் பல நேரங்களில் அவர் வந்து கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் இறங்கி அசாதாரணமான காரியங்கள் செய்யும்படி அவங்களை எம்பவர் பண்ணியிருக்கிறார். தீர்க்க தரிசனமா பேசுவதற்கு கர்த்தர் அவங்க மேல வல்லமையா இறங்கி வந்திருக்கிறார். எலியாவின் மேல் தேவனுடைய ஆவியானவர் இறங்கின போது, சிம்சோனின் மேல் தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வந்தபோது, நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவருடைய ஆவியானவர் அவர் மேல் பலமாய் இறங்கி வந்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஒரு சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல கிழித்து போட்டார். நியாயாதிபதிகள் 6:34 தேவனுடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கி வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 11:29 யெப்தா என்கிற தேவனுடைய மனுஷன் மேல தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 13:25 சிம்சோன் மேல தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வந்து கிரியை செய்ய ஆரம்பித்தார் என்று நாம் வாசித்தோம். சவுலுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது 1 சாமுவேல் 10:6
பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் பலமாய் இறங்கி வருவார். நீ தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாய் மாறுவாய். See, the Holy Spirit has the power to transform a person. சொல்லுங்க ஆமென். சவுல் அது வரைக்கும் சாதாரண மனுஷன். ஆவியானவர் இறங்கின உடனே அவனை தீர்க்கதரிசியா மறு பரிமாணத்துக்கு மாற்றுகிறதே இந்த ஆவியானவர். சாதாரணமானவர்களை அசாதாரணமாய் மாற்றுகிறவர் ஆவியானவர். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் மாற்றுகிறவர் ஆவியானவர். அதனால்தான் உலக தோற்றத்தில் அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களுக்குள்ளே நீங்க பார்த்தீங்கன்னா தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் எப்படி பிதாவோட கூட இருந்தார் என்று நீங்க வாசிக்க முடியும். எனக்கு டைம் இல்லை, இன்னைக்கு சப்ஜெக்ட் இல்லை. அந்த ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு போட்டிருக்குல்ல, அதுல எபிரேய மூல பதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அதுலேயே அவருடைய குமாரன் அவரோட கூட இருந்தார் என்பதன் அடையாளம் இருக்கிறது. பிதா குமாரன். 2ஆம் வசனத்தில் ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இவர்கள் மூவரும் தான் இந்த உலகத்தை படைச்சவங்க. பிதாவுடைய சித்தம் வார்த்தை என்கிற கிறிஸ்துவாக வெளிப்பட்டு ஆவியானவர் அதை செயலாக்கத்துக்குள்ளே கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இருளை எடுத்தார், வெளிச்சத்தை கொண்டு வந்தார். அங்கே எல்லா ஆசீர்வாதங்களும் வந்தது. ஆண்டவர் மனுஷனை உருவாக்கும் நினைத்த போது, பிதாவானவர் மனுஷனை உருவாக்க திட்டமிட்ட போது, guess whom he consulted? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, பின்பு தேவன் நமது சாயல். பரலோகத்தில் பிதாவோட கூட யார் இருந்தா? நமது சாயல்னு யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு? Whom was he referring to? அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். திரியேக தெய்வத்துக்குள்ள இருக்கிற டிஸ்கஷன். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸோ நான் இன்னைக்கு உங்களோட கூட நான் எம்பசைஸ் பண்ண நான் விரும்புகிற காரியம் என்னன்னு சொன்னால், இந்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிற இந்த காரியம் இன்னும் அதிகமாய் செயல்பட்டா இன்னும் எவ்வளோ பேர் இந்தியாவில் இயேசுவை ஏற்றுக்கொள்வார். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திற்கு திருப்புவோம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. ரகசியத்தை அறிவிச்சது யாரு? பரிசுத்த ஆவியானவர். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தருக்கு அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். மேன்மை பாராட்டுறதுக்கு என்கிட்ட தகுதியே இல்லை, ஆனாலும் என்கிட்ட வெளிப்படுத்தப்பட்ட தரிசனங்களை வெளிப்படுத்தல சொல்றேன். யார் அது அவருக்கு சொன்னாவா? 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத. அவர் சொல்றாரு, நான் என்னை உயர்த்த முடியாது. ஏன்னா எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்னுடைய ஞானத்துக்காக, என்னுடைய அருமை பெருமைகளுக்காக வெளிப்படுத்தப்படவில்லை. ஒருத்தர் எனக்கு வெளிப்படுத்தினார், பரிசுத்த ஆவியானவர். சத்தமா ஒரு அல்லேலூயா, இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து எனக்கு எப்படி வெளிப்படுத்தினார்? அவருடைய ஆவியானவர் மூலமா எனக்கு வெளிப்படுத்தினார். சொல்லுங்க ஆமென். எத்தனை பேருக்கு இந்த காலை வேளையில வெளிப்பாடுகள் தேவை? உங்க லைஃபை பத்தி வெளிப்பாடு வேணும்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய எதிர்காலத்தை பத்தி வெளிப்பாடு வேணும்னா அல்லேலூயா சொல்லுங்க. அதை விட முக்கியம், ஆண்டவருடைய வேதத்தின் ரகசியங்கள் எனக்கு வேணும்ன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 5ஆம் வசனம். ஏன் இந்த வசனங்களை தருகிறேன்?
இதையெல்லாம் நீங்கள் தியானிக்க வேண்டும். இந்த தியானிக்க உங்களுக்கு ஆண்டவர் ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எபேசியர் 3:3 அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இந்த ரகசியத்தை அவர் வெளிப்படுத்தலன்னா, புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்ல யூதர்களுக்குள்ளேயே இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை சொன்னவங்களை கொல்றதுக்கு சம்மதியா இருந்த சவுல் புறஜாதிகளை ஏற்றுக்கொள்ளணும்னா அவருடைய மனசு எவ்வளவு பெருசா இருக்கணும். அவருக்கு அந்த வெளிப்பாடு வராவிட்டால் அவர் போயிருக்கவே மாட்டார். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் எவரையும் மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கு. சொல்லுங்க ஆமென். இப்ப நான் விசுவாசிக்கிறேன், சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் இன்றைக்கு இந்தியாவில் கர்த்தருக்கு பிரியமாய் மாற பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தினா போதும். எல்லாம் கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவருடைய எக்ஸாக்டான அவருடைய பணி என்ன, எதற்காக பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி ஆவியானவருக்கு பிதாவானவர் கொடுத்திருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 14:26 வாசித்து பாருங்கள். யோவான் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன். தமிழ்ல தேற்றரவாளன்னு போட்டிருக்குது, இங்கிலீஷ்ல அட்வொகேட்னு போட்டிருக்கு. அட்வொகேட் கிரேக்க பாஷையிலே, மூல பாஷையிலே, புதிய ஏற்பாட்டு எழுதப்பட்ட கிரேக்க பாஷையிலே பாராக்ளிட்டோஸ், இந்த இடத்துல வருகிற இந்த அட்வொகேட்டுக்கு பாராக்ளிட்டோஸ் என்று சொல்கிறார்கள். பாராக்ளிட்டோஸ்னா யார்? ஒருத்தர் சார்பா கோர்ட்ல ஒருத்தர் வாதாடுறதுக்கு வந்து நிற்கிறார்ல, இவர்களுக்காக நான் வாதாடுகிறேன்னு சொல்லி அந்த ஜவாப்தாரியாக மாறி அவர்களுக்காக நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கிற அந்த அட்வொகேட்டுக்கு பேர் தான் பாராக்ளிட்டோஸ். பரிசுத்த ஆவியானவர் யாரு? நமக்காக பரிந்து பேசுகிறவர், நமக்கு வெளிப்பாடுகளை தருகிறவர், நமக்கு நினைப்பூட்டுகிறவர், நம்மை போதிக்கிறவர், நமக்கு நினைப்பூட்டுகிறவர், நம்மை சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறவர். எல்லாமே இந்த பாராக்ளிட்டோஸ், இந்த பரிசுத்த ஆவியானவர். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அப்படியானால் இந்த பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்திலே இருக்கிற மூன்றாவது வெறும் வல்லமையா இல்ல ஆள் தத்துவம் உள்ளவரா? பல சபைகளில் பரிசுத்த ஆவியானவரிடத்திலே யாரும் ஜெபிப்பது இல்லை, அல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியானவரை குறித்து போதிப்பது இல்லை. நான் எந்த சபைகள்னு சொல்ல விரும்பல, பட் ஆனால் பல சபைகளில் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய இம்பார்ட்டன்ஸை குறித்து போதிக்கிறது இல்லை. அப்போ பரிசுத்த ஆவியானுடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி போதிக்கலனா, சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரை விரும்பி வாஞ்சிக்காமல் இருந்தால், திரித்துவத்தில் இருக்கிற பிதாவை நாம் ஆராதிக்கிறோம், குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு கனத்தை கொடுக்கிறோம், மூன்றாவது ஹெட்டா இருக்கிற ட்ரினிட்டேரியன் ஹெட்ல the third head of the Trinity, Holy Spirit, நம்ம தேடுறதும் இல்லை, வாஞ்சிக்கிறதும் இல்லை, அவர் மூலமாய் கிடைக்கிற ரகசியங்களை பெற்றுக்கொள்ள போதிக்கிறதும் இல்லை. அதனாலதான் மாற்றங்கள் வருவதும் இல்லை. ஏனென்றால் நமக்கு ஆராதனையை சடங்காக பார்க்கிறோம், மாற்றத்தக்க வல்லமையாக நம்ம கிறிஸ்தவத்தை பார்ப்பதில்லை. We don't see the church and the gospel as a transforming
as a transforming power because we don't understand who is the Holy Spirit. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, யார் அந்த பரிசுத்த ஆவியானவர்? உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டு போயிட்டே இருக்கிறார், சாவி அவர்கிட்ட இருக்குது அப்படின்னா உங்க வீட்டில் அவருக்கு உங்களுக்கும் ஒரு உறவு இருக்கணும். உங்க புருஷனா இருந்தால் தானே வீட்டுக்கு வர முடியும். If there is a relationship only he can come and go. You can't allow somebody else to come. பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு முக்கியமான பங்கை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், கவனிங்க. ஒரு வல்லமைக்கும் ஒரு ஆள் தத்துவம் நிறைந்த ஆளுகை உள்ளவருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் a person and a thing? பரிசுத்த ஆவியானவர் வெறும் ஒரு வல்லமை இல்லை. ஃபேனை இயக்கிறதுக்கு எலக்ட்ரிசிட்டி ஒரு வல்லமை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சும்மா அவர் சொன்ன உடனே பூமியில் வந்து காற்று அடிக்கிறதுக்கும் மழையை பெய்யறதுக்கும் ஜனங்க இருதயத்தையும் திருப்பிட்டு போறதுக்கும் மட்டும் இருக்கிற ஒரு அக்ரிணை இல்லை. ஒரு மனுஷனாக எதனால் மதிக்கப்படுகிறான்? அவனுக்கு சிந்தனா சக்தி, சுயமாய் யோசிக்கத்தக்க அந்த திராணி. எழுதி கொள்ளுங்க. If a person has the intelligence to think on his own, to take decisions on his own, he is called a living being. He is called a person. ஆள் தத்துவம் உடையவர் என்பது எப்பொழுது விளங்கும்? தனியாக நின்று முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனிதன், தனியாக சிந்திக்கக்கூடிய ஒரு நபர், அவங்கள தான் நம்ம ஒரு ஆளா மதிப்போம். மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் ஏன் டிஃபரன்ஸ் இருக்குது? ஏன்னா மிருகத்துக்கு யோசிக்கிறது இருக்குதே தவிர அந்த முக்கியமான இன்னொரு சென்ஸ் இல்லை, சரியான டெசிஷன் மேக்கிங். அதை பாருங்க, ஜீவன் இருக்கலாம், ஆனா மைண்ட் டு அக்செப்ட் கிரைஸ்ட். இந்த பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்துக்குள்ள நடத்துறது அவருடைய ரூபத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட நம்மை மட்டும்தான். கையை உயர்த்துவார், அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இவர் என்ன பண்ணுவாரா? நல்லா கவனிச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியானவர் ஆள் தத்துவம் உள்ளவர் என்பதை இந்த 10ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துடைய 2ஆம் பகுதியை வாசிக்கலாமா? நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த வசனத்தை கொஞ்சம் நிதானமா இன்னைக்கு நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ரகசியம் விளங்கும். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன பாருங்க, பிதாவானவர், பிதாவுடைய டெசிஷன் மேக்கிங், அவருடைய மைண்ட். இங்கிலீஷில் போட்டிருக்கு, த ஸ்பிரிட் சர்ச்சஸ் ஆல் திங்ஸ் ஈவன் த டீப் திங்ஸ் ஆஃப் காட். ஈவன் த டீப் திங்ஸ் ஆஃப் காட்னா என்ன அர்த்தம்? பிதா உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இருக்கிறவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர், யெகோவா என்கிற நாமம் படைத்த அவர், அவருடைய மைண்டுக்குள்ள போய் அவர் மைண்டுக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லி ஆராயத்தக்க ஒருவர் இருக்கிறார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். Come, somebody said amen. புரிஞ்சவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த ஆவியானவரால மட்டும் நாங்க யாருக்குமே தெரியாதத பிதாவுடைய மைண்டுக்குள்ள போய் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்தறிந்திருக்கிறார். இப்ப நீங்க என்கிட்ட பேசுறீங்க, என்கிட்ட பழகிறதுனால என்னுடைய மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிறீங்க. என் மனைவி இருக்கிறாங்க, என் மனைவி என்னோட பேசி பழகிறதுனால
என்னுடைய மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஆவியானவர் பிதாவோடே உறவாடுகிறதுனாலே பிதாவினுடைய மைண்ட் செட்டை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் ஆயிருக்கிறார். எல்லாத்தையும் ஆராயறதுக்கு ஆவியானவருக்கு மட்டும்தான் அந்த கிருபையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். Who searches, பாருங்க 11ஆம் வசனம் வாசிங்க. மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல மனுஷன்ட்ட ஆவி இருக்குது. இந்த மனுஷனை புரிஞ்சுக்கணும்னா ஒரு மிருகம் மனுஷனை புரிஞ்சுக்காது. இன்னொரு மனுஷன் தான் மனுஷருக்குரியவைகளை அறிவான். கையை வைத்து வாழிலுவே சொல்லுங்க. அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரிய. அப்போ ஆவியானவர் பிதாவோட இருக்கிறதுனால, பிதாவோட பழகிறதுனால, பிதாவுடைய மைண்டுக்குள்ள ஆவியானவர் போய் உள்ள இருக்கிற ஆழத்தை ஆராய்ஞ்சு பிதாவின் சித்தத்தை அறிகிறதுனால அவர் அந்த ரகசியங்களை கொண்டு வந்து பூமியில யாருக்கெல்லாம் வெளிப்படுத்துறாரோ அவங்களாம் ரட்சிக்கப்படுறாங்க, அவங்களாம் வரத்தை பெற்றுக்கொள்றாங்க, அவங்களாம் அபிஷேகத்தில் எழும்புறாங்க, அவங்களாம் அசாதாரணமான காரியங்களை செய்யறாங்க. ஆகவே தான் நம்ம சொல்றோம், ஆவியானவர் ஆள் தத்துவம் உள்ளவர். He is not a power. He has his own mind. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர்கிட்ட என்ன இருக்குதுங்க? அவர்கிட்ட என்ன இருக்குதுங்க? முடிவெடுக்கக்கூடிய திறமை யார்கிட்ட இருக்கும்? ஒரு பைத்தியக்காரனுக்கு முடிவெடுக்க முடியுமா? ஞானமா இருக்கிறவங்க தானே முடிவெடுக்க முடியும். ஆதியாகமம் 6:3 எடுங்க பாப்போம். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை. Listen very carefully. The Holy Spirit has his intentions. The Holy Spirit has his own decision making. ஏன்னா இங்க போட்டிருக்குது, என்னுடைய ஆவி மனுஷனுடைய ஆவியோட என்றென்றைக்கும் போராடுவதில்லை. That means the Holy Spirit will not strive with man forever. ஆவியானவரை பத்தி சொல்றாரு, ஆவியானவர் போராடிக்கிட்டே இருக்க மாட்டார், ட்ரை பண்ணி பார்ப்பார். மனுஷன் கழுத்தை கடினப்படுத்தும் போது ஆவியானவர் பிதாவுக்கிட்ட அவருடைய சிந்தையில் இருக்கிறத அறிந்து நியாய தீர்ப்புக்கு கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அதனால்தான் நோவாவின் காலத்தில் அந்த பெருமழை வந்தது. The Spirit of God. அது மட்டுமல்ல, ஆவியானவர் அவருக்கு எமோஷன்ஸ் இருக்குது. பாருங்களேன், ஒருத்தருக்கு ஆள் தத்துவம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கென்று ஒரு சரீரம் இருக்க வேண்டும், அவருக்கென்று அவருக்குள் ஒரு ஆவி இருக்கணும், அவருக்குள் ஒரு மைண்ட் இருக்கணும், சோல். அந்த சோல் நன்மை தீமை அறிந்து செயல்படத்தக்க முடிவெடுக்கக்கூடிய ஒரு சோல் இருக்கணும். ஒரு சோல்ல தான் முடிவே. அப்போ மனுஷனோடு என்றைக்கும் போராடுவதில்லை என்கிற முடிவை இந்த ஆத்துமா அவருக்குள்ள இருக்கிறதுனால தானே அவர் முடிவெடுக்கிறார். புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியமான படிப்பினை. பரிசுத்த ஆவியானவரை குறித்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவர் உங்க ஃப்ரெண்டா மாறி விடுவார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நீங்க ஆழங்களை அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவர் மூலமா உங்களுக்கு எல்லாம் இனிமேல் ரெவலேஷன் ஆயிடும். இனி நடக்க போறதெல்லாம் வெளிப்படுத்துவாரு. டெய்லி என்ன செய்யணும்னு வெளிப்படுத்துவாரு. பிதாவுடைய சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. நீங்க வேற லெவலுக்கு போயிருவீங்க. பக்கத்துல கை கொடுக்காம கையை உயர்த்தி ஆசீர்வதிச்சு சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்த போறார். சொல்லுங்க ஆமென். இன்னொரு ரகசியம் சொல்றேன், இன்னொரு காரியத்தை சொல்றேன். பரிசுத்த ஆவி துக்கப்படுத்த கூடாதான். பரிசுத்த ஆவியானவரை என்ன பண்ணக்கூடாது? பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவாரா? ஆமாங்க.
நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த ஆவியானவர் எப்படி இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற போது யோர்தான் கரையில அவர் மேலே அலங்காரமாய் இறங்கி வந்தார். ஆனா நீங்க பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தும் போது எபேசியர் 4:30 சொல்லுகிறது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியை என்ன பண்ணக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு ஆள் தத்துவம் இருக்கிறதுனால தானே, அவருக்குள்ள ஒரு சோல் இருக்கிறதுனால துக்கப்பட்டாரு. That means he is a personality. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவி. மீட்கப்படும் நாள், ஒரு நாள் கிறிஸ்து வந்து நம்மளை எல்லாம் இந்த பூமியிலிருந்து மீட்டு பரலோகத்துக்கு கொண்டு போறார். அது வரைக்கும் இந்த பூமியில நம்மளை காப்பாத்துறது நம்ம மேல சீல் போடப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீ ஜலத்தினால மட்டுமல்ல ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியில பிறக்கும் போது இந்த ஆவியானவர் நம்மளை முத்திரையாக காப்பாத்தி அவர் வரும்போது நம்மளை இங்க இருந்து பிளைட் ஏற வைக்கிறதே பரிசுத்த ஆவியானவர் தான். சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த பூமியிலிருந்து மண்ணுக்குரியவர்களை விண்ணுக்குரியவர்களாய் ராக்கெட் ஃபியூயல் மாதிரி நமக்குள்ள வந்து நம்மளை தூக்கிட்டு போறதே இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். கிராவிடேஷனல் புல் மாதிரி பூமிக்கு இழுக்கிற பாவத்தினுடைய வலைகளை கிழித்து பூமிக்குரியவர்களை விண்ணுக்குரியவர்களாய் உயர்த்துவதே பரிசுத்த ஆவியானவர் தான். அவர்தான் அந்த வல்லமை. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? எல்லாம் பிசாசு சொல்லுவான், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். ஆனால் பிதா சொல்லுவார், அவங்க ஆவியினாலே மறுரூபமாகிவிட்டார்கள். அவங்கள ஒன்னால கீழே எடுக்க முடியாது. அவங்களுக்குள்ள என் ஆவியானவர் இருக்கிறபடியினால, ஆவியானவர் என் சித்தத்தை அறிந்து அவர்களை மாற்றிவிட்டபடியால அவர்கள் பாதாளத்துக்குரியவர்கள் அல்ல, அவர்கள் பரலோகத்துக்குரியவர்கள். உங்களை அப்படியே லிஃப்ட் பண்றதே இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். அந்த அசைன்மெண்ட் தான் அவருக்கு பிதாவானவர் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய கடமையை அவர் சிலுவையிலே செய்து முடித்து விட்டு போன பிறகு அடுத்த அசைன்மெண்ட் பரிசுத்த ஆவியானவருக்கு. யாரெல்லாம் என் குமாரனை ஏத்துக்கிறாங்களோ அவ்வளோ பேரையும் கலெக்ட் பண்ணுப்பா, அவ்வளோ பேரும் என் கூடவே இருக்கணும். பரிசுத்த சரி ஆண்டவரே, உங்க மைண்ட்ல யார் யாரெல்லாம் பத்தி என்னெல்லாம் சொல்றீங்களோ சொல்லுங்க, நான் அதையெல்லாம் நான் சர்ச் பண்றேன். உங்க மைண்டுக்குள்ள வந்து அவங்கள பத்தி நீங்க என்ன சொல்றீங்களோ அதையெல்லாம் உங்க லைஃப்ல நான் செயல்படுத்துறேன். நான் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெறுவதற்காக அபிஷேகத்தை பெற்றிருந்தேன். ஆனா ஊழியத்துக்காக காத்திருந்த போது 21 நாள் திருப்பத்தூர் உபவாச ஜெப மண்டபத்தில் நான் தங்கி இருந்து செபிக்க போயிருந்தேன். அப்பொழுது 12வது நாள்ல 10வது நாள் ஒரு என்கவுண்டர், 12வது நாள்ல எனக்கு ஒரு என்கவுண்டர். நான் சரீரத்தில் இருந்தனா ஆவியில் இருந்தனான்னு தெரியாது, ஆனால் எனக்கு ஒரு டிரான்ஸ் மாதிரி, நான் எங்கே இருக்கிறேன் என்று தெரியவில்லை. முன்னாடி ஒரு பெரிய சிங்காசனம் இருக்குது, அதை கண்ணில் ஏறெடுத்து பார்க்க முடியல, அவ்வளோ வெளிச்சம். அப்போ என் வலது பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறார், என் இடது பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறார். அப்போ இவங்க 2 பேரும் அந்த முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் சொல்றாரு, இவருக்கு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹிம் சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு சத்தம் வர்றதை நான் உணர்றேன். நேரில் பார்க்கல, கிராஃபிக் எஃபெக்ட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஐ நோ there is a mighty presence of the Father in front of me. அப்போ என் வலது பக்கத்தில் குமாரன் நிற்கிறதையும் இடது பக்கத்தில் பரிசுத்த ஆவியானவர்.
இவங்க 2 பேரும் அக்ரிமெண்ட்டுக்குள்ள வரும்போது ஏதோ ஒரு ஃபைல் மாதிரி ஒன்று இந்த ஹோலி ஸ்பிரிட் கிட்ட அசைன்மெண்ட் மாதிரி கொடுக்கறத நான் பார்த்தேன். ஒரு ஃபைல் மாதிரி என்னெல்லாம் ஊழியத்தில் செய்யணும், என்னெல்லாம் நடத்தணுன்றத அசைன்மெண்ட் மாதிரி பிதா கிட்ட இருந்து பரிசுத்தாவின் வாங்குறத நான் பார்க்கும்போது எனக்கு தெரிகிறது, என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன ஊழியம் செய்யணும், எல்லா அசைன்மெண்ட்டு, என்ன எம்பவர்மெண்ட், என்னென்ன கிருபை வரங்கள், இதையெல்லாம் இவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா கொடுக்கறத நான் பார்க்கும்போது நான் புரிந்து கொண்டேன், என் மேல முத்திரையா இவரை போட்டு என்னை பூமியில இந்த காரியங்களை செய்வதற்காக அவர் அனுப்புகிறார். அது வரைக்கும் நான் சுவிசேஷகனாக இருப்பேன் என்று நினைத்து கொண்டிருந்தேன். போதக ஊழியத்தை, அப்போஸ்தல ஊழியத்தை செய்யறதுக்கு ஆண்டவர் என்னை மாத்துறதே அந்த 21 நாள் உபவாசத்துல தான். அப்பதான் நான் புரிந்து கொண்டேன், இந்த பரிசுத்த ஆவியானவர் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருக்க முடியும், அவரோடு கூட சேர்ந்து நடக்க, அவரோடு பேச. திருப்பத்தூர் உபவாச மண்டபத்தில் நடந்து ஜெபிப்பேன், கூடவே அவர் நடந்து வருவார். ஒரு ஃப்ரெண்டு கூட பேசுற மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டே நடப்பேன். அப்பதான் அந்த தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாகி போனதையான்ற அந்த பாட்டை நான் எழுதினேன். அவர்கிட்ட எதை கேட்டாலும் செய்வார். நான் சொன்னேன், நான் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கல்வாரி காட்சியை பார்க்க வேண்டும். அப்போ என்ன ஆவிக்குள்ளாக்கி அந்த கொல்கோதா மலை மேலே ஏறி போகிறதுக்கும் என் முன்னாடி இயேசு கிறிஸ்துடைய பாதங்களை மட்டும் பார்க்கிறேன். அவர் பாதம் அந்த கல்லில் ஏறி நடக்கும்போது அதிலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. அந்த ரத்தத்தை தோய்ந்த அந்த கால்கள் அவர் போயிட்டு இருக்கிறார். பின்னாடி நான் வர்றேன், அவர் கால் வச்ச இடத்துலலாம் நான் வச்சு நடந்து அழுதுகிட்டே போறேன். அவர்கிட்ட சொல்றேன், நீங்க நினைச்சிருந்தா அந்த சிலுவையை தூக்கி போட்டுட்டு எப்படியோ விடுதலையை வாங்கியிருக்கலாம், ஆனா அந்த சிலுவையை தூக்கி போடாம எனக்காக உம்முடைய ஜீவன் தந்தீரே, என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவர் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மனுஷனில் உள்ள ஆவியை அன்று மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. நான் இப்போ ஒன்று சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த பூமியில் இருக்கிற எந்த குறி சொல்ற ஆவியாலும் எந்த மந்திரவாதியாலையும் பிதாவினுடைய சித்தத்தை அறிந்து வெளிப்படுத்த முடியவே முடியாது. இயேசு கிறிஸ்து மூலமாய் பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் தேவனுக்குரியவைகளை அறிய முடியும். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லு. Now you know the difference. உங்களுக்கு யாராவது செய்வினை வச்சுட்டாங்கன்னா இன்னொரு மந்திரவாதியை போய் பார்த்து செய்வினை வைக்கணும்னு நினைக்காதீங்க. பிதாவின் ஆவியானவரால் மட்டும்தான் எதிர்த்து நிற்க முடியும். பிதாவின் ஆவியானவரால் மட்டும்தான் பிசாசை துரத்த முடியும். பெயல்சபூல்னால நான் ஆவிகளை துரத்துறேன்னு நினைக்கிறீங்களா? பெயல்சபூலுடைய ஆவியினால அல்ல. இயேசுசாமி சொன்னார், பிதாவின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். அப்ப தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அடுத்த வசனம் 12ஆம் வசனம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. இப்போ உங்கள்கிட்ட என்ன ஆவி இருக்கு? உலகத்தின் ஆவி இருக்குதா? தேவனால் எங்களுக்கு அறியப்பட்டவைகளை அறியப்படும்படி தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவி இருக்குதா? ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குது? ஹலோ, பிதாவினுடைய ஆவியானவர் இருக்கிறாரா? உலக ஆவி இருக்குதா? உலக ஆவி இருந்துச்சுன்னா என்ன? காலைல ஏஞ்ச உடனே குடிக்கலாமா, வேசித்தனம் பண்ணலாமா, இச்சையை தேடி போலாமா, பணத்துக்கு பின்னாடி ஓடலாமா? உலக ஆவி. ஆனா தேவனுடைய ஆவி, காலையில நான் எழுந்த உடனே முதல் மணி நேரத்தை கர்த்தருக்கு தர வேண்டும். அவர்கிட்ட உறவாடாம நான் வெளியே போய் நிக்க கூடாது. எனக்கு ஃபர்ஸ்ட் அவருடைய ராஜ்யம், அவருடைய நீதி எனக்கு தேவை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய
நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு. அதனாலதான் காலைல உட்கார்ந்து இருக்கிறீங்க நீங்க. அதனாலதான் சில பேரால எந்திரிக்க முடியல. ஏன்? என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, பாஸ்டர் காலையில வந்து உட்கார்ந்தா நாள் ஃபுல்லா எனக்கு தூக்கமா வருது, காலையில வந்துட்டா என் வேலையை சரியா செய்ய முடியல. சாமி, உன் வேலையில உனக்கு வியாபாரத்துல பணத்தை கொடுக்கறதே காலையில வந்து நீ உட்கார்றதுனால தான். காலையில நீ உட்கார்றது உனக்கு வந்து பகல்ல வந்து உனக்கு தூக்கம் தள்ளுதுன்னு சொன்னா நீ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமே தவிர, நீ நைட்டு சீக்கிரமா படுக்காம 2 மணி வரைக்கும் உட்காந்து சினிமாவை பார்த்துட்டு 4 மணிக்கு எந்திரிக்கணும் அலாரம் வச்சுன்னா எப்படி அலாரம் உன்னை எழுப்பும்? நீ உலகத்தோட டெக்ஸ்டிங் பண்ணிக்கிட்டு உலகம் ஃபுல்லா எல்லாருக்கும் வாட்ஸ்அப் அனுப்பிக்கிட்டு வாட்ஸ்அப்ல கண்ட கருமாந்திரங்களையும் பேசிக்கிட்டு எல்லாத்தையும் செயல்படுத்திட்டு காலையில என் ஆண்டவர்கிட்ட உட்கார முடியலன்னு சொன்னீங்கன்னா, எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. நியூஸ் பார்க்க நேரம் இருக்குது, IPL பார்க்க நேரம் இருக்குது. ஆனா பரிசுத்த ஆவியானவரோடு உட்கார்ந்து கத்துக்கிறதுக்கு நேரம் இல்லை. உலகத்தின் ஆவி உங்களுக்குள்ள இருக்குதா? இல்ல பரிசுத்த ஆவி இருக்குதா? பரிசுத்த ஆவி இருந்தா உங்களை சத்தியத்துக்கு நேரம் நடத்துவார். உலகத்தாவி என்ன சொல்லும்? காலைல ஏஞ்சா உடம்பு வலிக்கும், தூக்கம் வரும். காலைல ஏஞ்சா கோல்டு பிடிக்கும், ஊழியத்துக்கு போனா சிக்காயிருவோம். பிசாசு உங்களை வஞ்சிக்கிறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. காலையில வந்து உட்கார்றதுனால உங்க பிசினஸ் கெடாது, உங்களுடைய வேலையில கெட்டு போக மாட்டீங்க. உட்கார்றவங்களை கர்த்தர் கனப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். நான் சொல்றேன், ஆண்டவருடைய நாமத்துல சொல்றேன், அவரை நீங்க கனப்படுத்துறீங்கன்னா அவர் உங்களை கனப்படுத்துவார். அவரை கனவீனப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கும் கனவீனம் தான். அதாவது நம்ம கஷ்டப்படும் போது ஆண்டவரை பயங்கரமா தேடுவோம். கொஞ்சம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிட்டாருன்னா அப்பதான் இதெல்லாம் ஞானம் வருது. நான் வந்தா எனக்கு பலவீனம் ஆயிடும். கொரோனா வார்டில் இருக்கும்போது எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? 24 hours ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. கொரோனா வார்டில் இருக்கும்போது நான் உமக்காக இதை செய்யறேன் அதை செய்யறேன். கொஞ்சம் பலன் வந்து எல்லாம் வந்த உடனே எனக்கு காலையில வந்தா தூக்கம் வருது. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். உலக ஆவி இருக்குதா? பரிசுத்த ஆவி இருக்குதா? கையை வைத்து சொல்லுங்க. உலக ஆவி இருந்துச்சுன்னா சண்டே சர்ச்சுக்கு வரமாட்டீங்க. உங்களுக்கு சண்டே வேலை கொடுக்கிற அந்த முதலாளி தான் பெருசா தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் இருந்தா, டே எனக்கு எந்த வேலையும் தேவைடா, எனக்கு ஆண்டவர் தான்டா முக்கியம். அதுதான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட மனுஷன். எந்த ஆவி உங்களுக்குள்ள கிரியேட் செய்கிறது? which spirit is leading you? which spirit? படுத்துக்கிட்டு எந்திரிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் காலைல ஃபீவரிஷா தான் இருக்கும். ஃபீவரிஷா இருக்குதுன்னு லீவ் போடுறவங்க எல்லாம் ஃபீவரே கிடையாது. உண்மையா சொல்றேன், காலைல எழுந்தா உடம்பு உஷ்ணமா தான் இருக்கும். அதை எழும்பி நின்று கர்த்தருடைய ஆவியானவர்கிட்ட வந்து, ஆண்டவரை இன்னைக்கு எனக்கு வெளிப்படுத்துங்க. இன்னைக்கு வெளிப்படுத்துறாரு பாருங்க. எதை பேசினாலும் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து பேசுவார். உலகம் ஆவியை பெறல, யார் தெரிந்து கொள்ளப்பட்டாங்களோ அவங்களுக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 2:13 சொல்கிறது, அவைகளை நாங்கள் மனுஷன் ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். கையை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். நீங்க ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்துறீங்களா? ஆவிக்குரியவைகளை கேவலம் பூமிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்துறீங்களா? ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்த காண்பிக்கிறோம். நண்பர்களுடைய பிள்ளைகளே, he says we have not received the spirit of the world but the spirit who is from God, so that we may understand what God has freely given. This is what we speak, not in words taught us by human wisdom, but in words taught by the Spirit, explaining spiritual realities with spirit taught words. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். மனுஷ ஞானத்தில் அல்ல. 14 சொல்கிறது, ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். ஜென்ம சுபாவம், திவ்ய சுபாவம். எழுதிக்கோ. ஜென்ம சுபாவம்னா என்ன தெரியுமா?
உங்க அப்பா அம்மா உங்க தாத்தா பாட்டன் பூட்டனுக்குள்ள இருந்துச்சுல்ல ஒரு சுபாவம். அவங்க அப்பனை மாதிரியே கோபம் வருது பாடுறா சொல்றாங்கல்ல, ஜென்ம சுபாவம். சொல்லுவாங்கல்ல, அவங்க அம்மாவை மாதிரியே பாரு அவ செய்யறா, அவங்க அப்பாவை மாதிரியே செய்யறான் பாருங்க. இது ஜென்ம சுபாவம், நம்ம டிஎன்ஏல வர்றது. ஆனா என்னைக்கு ஆவியான உள்ள வராரோ பிதாவினுடைய டிஎன்ஏவை நமக்குள்ள கொண்டு வருவார். கிறிஸ்துவ போல சிந்திக்க, கிறிஸ்துவ போல சுபாவம் உள்ளவர்களாய், கிறிஸ்துவின் சுபாவம் உள்ளவர்களாய் நம்மை மாற்றுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? இப்போ உங்ககிட்ட கேட்கிறேன், ஜென்ம சுபாவம் வேணுமா, கிறிஸ்துவின் சுபாவம் வேணுமா? கிறிஸ்துவின் சுபாவம் வேணும்ன்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப இயேசு சிந்தித்தது போல சிந்திக்கணும், இயேசு கிரியை செய்தது போல செய்யணும். பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனம்னு சொன்னார். உங்களுடைய போஜனம் எதுவா இருக்குது? To do the will of God or to do your will and put all things on God. உங்க சித்தத்தெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவரே நான் செய்யறதெல்லாம் அங்கீகரிங்க, என்ன ஆசீர்வதிங்க. நோ 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 நோ. ஜென்ம சுபாவம், ஜென்ம சுபாவம் கிறிஸ்துவினுடைய சுபாவம், திவ்ய சுபாவம். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவனுக்கு பரிசுத்தமா வாழணும், ஜெபம் பண்ணணும், அழுது ஜெபிக்கணும், அதெல்லாம் பிடிக்காது. நான் என் வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படியே இருக்கிறேன், பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு கிருபை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகுச்சு, நிறைய பாவம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நிறைய கிருபை கொடுப்பார். இது ஜென்ம சுபாவம். ஆனா ஆவிக்குரிய மனுஷன் ஆவிக்குரியவைகளை நிதானித்து அறிகிறான். அவன் தேவனுக்கு விரோதமா செய்ய மாட்டான். அவனுக்குள்ள இருக்கிற ஆவி அவனை தடுக்கும், சத்தியத்துக்குள்ள நடத்தும். இந்த ஜென்ம சுபாவம் உள்ளவனுக்கு ஆவிக்குரியவைகள் பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான், அவனுக்கு புரியவும் முடியாது. ஆனால் 1 கொரிந்தியர் 2:15 சொல்லுது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். The spiritual person makes judgment about all things, but such a person is not subject to merely human judgments. ஆனாலும் அவன் மற்றொருவனால் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். மற்றவங்களால ஆராய்ந்து அவனை நிதானிக்க முடியாது. இந்த ஜென்ம சுபாவம் இருக்கிறவங்களுக்கு ஆவிக்குரிய சுபாவம் இருக்கிறவங்களை புரிஞ்சிக்கவே முடியாது. ஆவிக்குரிய இந்த வாழ்க்கையை வாடிட்டு இருக்கிறவங்கள பார்த்தா பைத்தியக்காரத்தனமா, நாங்கெல்லாம் பாவம் செஞ்சுட்டு ஜாலியா இருக்கிறோம், சண்டே சர்ச்சுக்கு போய்க்கலாம்ப்பா, பாவம் மன்னிப்பு வாங்கிக்கலாம்ப்பா, கம்யூன் எடுத்துக்கலாம்ப்பா, மற்ற நேரத்தில் ஜாலியா இருப்பா. ஆவிக்குரியவன் சொல்லுவான், என்னால அதை செய்யவே முடியாது, ஏன்னா எனக்குள்ள இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதனால மற்றவன் அவனை ஆராய்ந்து நிதானிக்கவே முடியாதான். 16ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? ஆண்டவர்ட்ட சொல்றதுக்கு நீ யார்ப்பா? ஹலோ, நீ யாரு? ஜென்ம சுபாவம் உள்ளவனை பார்த்து பவுல் அப்போஸ்தலன் கேட்கிறார், கொரிந்து சபையில ஜென்ம சுபாவத்தோடு நடந்துகிட்டு இருந்த அந்த பிரிவினைவாதிகள், உலக இச்சையின்படி ஓடுறவங்களை பார்த்து கேட்கிறார், அவருடைய சிந்தை அறிந்தவன் யார்? கர்த்தருக்கே போதிக்கிறியா நீ? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. But we have the mind of Christ. எத்தனை பேருக்கு இன்னைக்கு கிறிஸ்துவின் சிந்தை வேணும்? அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் வேணும்? இந்த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க கிறிஸ்துவ போல சிந்திப்பீங்க, கிறிஸ்துவ போல பேசுவீங்க, கிறிஸ்துவ போல பிதாவானவரால் பயன்படுத்தப்படுவீங்க. எழும்பி நிக்கலாமா? எழும்பி நின்று ஜீசஸ். மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் வேணுமா? இல்ல உங்களுடைய ஜென்ம சுபாவத்தினுடைய ஆவி வேணுமா? ஆவிக்குரியவனா பூமிக்குரியவனா? ஜென்ம சுபாவமா
திவ்ய சுபாவமா, தெய்வீக சுபாவமா, ஜென்ம சுபாவமா? எந்த சுபாவம் வேணும்? எந்த ஆவியானவர் வேணும்? சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துகிற ஆவியானவர் வேணுமா? நீ விரும்புறதெல்லாம் உனக்கு கொடுத்து இச்சையில விளைவிக்கிற அசுத்த ஆவி வேணுமா? ஆண்டவரே, எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ளே மேலோங்குவதாக. கையை உயர்த்தி வாயை திறந்து ஷந்தல பலபௌ சிகபதர மனதல ஷதல பலபது நமிதுர பல சிகதல. கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு உருவாவதாக. கிறிஸ்துவின் சிந்தை. நல்ல வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கிறிஸ்துவின் சிந்தை. பைபிளை நிறைய வாசிக்கணும்னா கிறிஸ்துவின் சிந்தை. ஜெபம் நிறைய பண்ணணும்னா கிறிஸ்துவின் சிந்தை. நிறைய ஊழியம் பண்ணணும்னா கிறிஸ்துவின் சிந்தை. நிறைய கொடுக்கணும்னா கிறிஸ்துவின் சிந்தை இல்லாம கொடுக்க முடியாது. இல்லாவிட்டால் தசம பாகம் உங்களுக்கு பெரிய பழி வாங்குதல் மாதிரி இருக்கும். ஐயோ, இவ்வளவு காசை வச்சுக்கிட்டு இதை கொடுக்கணுமா? கிறிஸ்துவின் சிந்தை இருந்தால் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில போடுவார்கள். நேரத்தை கொடுங்க, வாழ்க்கையை கொடுங்க, உடைமைகளை கொடுங்க, பணத்தை கொடுங்க, ஆஸ்திகளை கொடுங்க. உங்க வாழ்க்கையவே ஆண்டவருக்கு கொடுங்க. உங்க பிள்ளைகளை கொடுங்க, உங்க வீட்டை கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரோ என்று பாருங்கள். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை நிதானித்து அறிகிறான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ. கையை உயர்த்தி ஆமென் சொல்லு. God says, he differentiates. Paul differentiates and says, but we have the mind of Christ. வலது கரத்தை எடுத்து உங்களுடைய தலை மேல வச்சு சொல்லுங்க, we have the mind of Christ. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கவனிங்க, கிறிஸ்துவின் சிந்தை வரல, உண்டாயிருக்கிறதுனா என்ன அர்த்தம்? உள்ள பிறந்திருக்கிறது. எனக்குள்ள பிறந்திருக்கிறது, உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள இருக்கிறது. I have the mind of Christ. பிதாவே, இந்த காலை வேளையில இந்த அற்புதமான வெளிப்பாட்டை, இவ்வளோ ஆழத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துறீங்களேப்பா, இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நீர்தான் எங்களுக்கு கொடுத்தீர். எங்களை பலப்படுத்தி இருக்கிறீரப்பா. எங்களை பலப்படுத்தி இருக்கிறீங்க ராஜா. எங்களை பலப்படுத்தி இருக்கிறீங்க. எங்களுக்கு ஆசீர்வதித்திருக்கிறீங்க. இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம், இந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். ஷடதல பரசி கவதி அந்தூர பலசே லியாந்தூர பஷதல தரதி அந்தூர பசே நிமரஹசலதி அந்தூர பல ஷடதன. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். கிறிஸ்துவின் ஆவி எங்களுக்குள்ள இறங்கி வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள்ள உருவாகி இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, பிதாவுடைய இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு ஆராய்ந்து பார்க்கிறவரே, பிதாவினுடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க. இந்த காலை வேளையில நான் என்ன செய்யணும்னு எனக்கு வெளிப்படுத்துங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க. அவரால் தான் உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். அங்க போய் ரகசியத்தை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு வெளிப்படுத்துவார். பிதாவினுடைய மனசுல என்னெல்லாம் இருக்குதுன்னு ஆராய்ச்சி பார்த்து உங்க மனசுல கொண்டு வந்து வெளிப்படுத்துவதற்காக பரிசுத்த ஆவியை துடிக்கிறார். துடிக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். வா 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 வா. அதனாலதான் உங்கள் இருதயம் புதிதாகிறதுனாலே மறுரூபப்படுங்கள். ஜென்ம சுபாவம் வேண்டாம். பரிசுத்த ஆவியானவராலே பிறந்த அந்த திவ்ய சுபாவம் உங்களுக்குள்ள வரணும். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். Be ye transformed by the Spirit. ரோமர் 12:2 உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். Be transformed by the Spirit.
transformation. Father, I bless your children. Thank you for introducing us to the personality of the Holy Spirit. பரிசுத்தம் என்கிற ஆழ்தத்துவம் நிறைந்த திரித்துவத்தின் மூன்றாம் பகுதியை இன்றைக்கு நாங்கள் ஆழமாய் அறிந்து கொள்ள, அவர் எப்படி இருதயம் சிந்தனா சக்தி உள்ளவர், அவருக்கென்று தனித்துவம் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். Thank you, Holy Spirit of God. நான் இன்னைக்கு ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம், எனக்கு அதை ஆண்டவர் ஞாபகப்படுத்துறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம், இதை மட்டும் வாசித்துட்டு நம்ம ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 1 அதிகாரம் 20ஆம் வசனம் 12ஆம் வசனத்துலயும் இருக்குது. ஆனா அந்த 20ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆவி போக வேண்டும் என்று இருந்த எவ்விடத்திற்கும் அவைகள் போயின, அவ்விடத்துக்கு அவைகளின் ஆவியும் போக வேண்டும் என்று இருந்தது. சக்கரங்களும் அவைகளின் அருகே எழும்பின, ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. These are the spirit beings of the heavenly realm. பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவருடைய அந்த விசேஷமான அந்த ஜீவராசிகள், அவைகளுக்கு சக்கரங்கள் இருக்கிறது. ஆவி எங்க போகணும்? அந்த ஜீவன்கள் 19, அந்த ஜீவன்கள் செல்லும் போது அந்த சக்கரங்கள் அவைகள் அருகே ஓடின. அந்த ஜீவன்கள் பூமியிலிருந்து எழும்பும் போது சக்கரங்களும் எழும்பின. ஆவி போக வேண்டும் என்ற எவ்விடத்திற்கும் அவைகள் போயின. அப்படின்னா they were led by the Spirit. பரலோகத்தில் இருக்கிற ஜீவன்களையும் தூதர்களையும் நடத்துறதே இந்த ஆவியானவர் தான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கு அதே ஆவியானவர் என்னையும் நடத்தணும்னு சொல்றீங்க? ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. ஜீவனுடைய ஆவி உங்க லைஃப்ல இன்னைக்கு இறங்கி வருவதாக. எத்தனை பேர் ஆவியானவர் வரவேற்க விரும்புறீங்க? கபாத ரத இல்லது யாந்தூலபா. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. ஜீவனுடைய ஆவி. பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையில நாங்கள் உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக வந்து சொல்லுகிறோம், கிறிஸ்துவின் சிந்தையே எங்களுக்கு இருக்கணும். ஆவியானவரே எங்களை வழி நடத்தணும். உமக்கு எங்க வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துங்க அப்பா. உங்க சித்தம் இல்லாத எதையும் நாங்கள் செய்யக்கூடாது. உங்களுடைய சித்தம் எங்க வாழ்க்கையில நித்தம் நடக்கணும். பரிசுத்த ஆவியானவரே எங்களை வழி நடத்தும். Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. நீங்க எடுக்கிற எல்லா முடிவுகளிலும் இயேசு கிறிஸ்து என்ன செய்வார், அதே சிந்தை உங்களுக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. அப்படியே செய்யுங்கப்பா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உலகத்தின் ஆவியா பரிசுத்த ஆவியா? எங்களுக்குள்ள இருக்க வேண்டியது உலகத்தின் ஆவி அல்ல, பரிசுத்த ஆவி. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.